ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட் இருக்கும். நம்ம வந்து காக்டெயில்ஸ் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எப்போ ப்ரீட் பண்ணலாம், எப்போ அதுக்கு ப்ரீடிங் பாக்ஸ் செட் பண்ணலாம், எப்படி ஒரு பேர் வந்து செலக்ட் பண்ணுறது, அதே மாதிரி அந்த சிக்ஸ் வந்து எப்போ கிடைக்கும், அது எப்போ எக்கு வைக்கும், எவ்வளோ டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இதே தான் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். நம்ம புதுசாக பேர்டு வாங்கின உடனே வந்து அதுக்கு ப்ரீடிங் பாக்ஸ்லாம் எதுவும் செட் பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்தாவது அதை வந்து ஃப்ரீயாக விடுங்க. ஸோ அந்த பிளேஸ் வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பழகணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ப்ரீடிங் பாக்ஸ்லாம் செட் பண்ணணும். இப்போ நான் எப்படி வந்து பேர் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தா, ஒரு மந்த்துக்கு தகுந்த மாதிரி அந்த பேர்ட்ஸ் எல்லாமே ஒரு கேஜில் வந்து வச்சுருப்பேன். ஸோ அது எல்லாத்தையும் ஒன்றா தான் வச்சுருக்கிறது. அதில் வந்து எந்த பேர்டு வந்து பேர் ஆகுதோ அதை நான் தனியாக எடுத்து ஒரு கேஜில் வந்து செப்பரேட்டாக மாற்றிடுவேன். மாற்றினதுக்கப்புறம் ஒரு 1 இயருக்கு அப்புறம் தான் வந்து நான் ப்ரீடிங் பாக்ஸே வந்து செட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ரெண்டு பேர்டும் வந்து நல்லா வந்து பேர் ஆகணும். அதுக்கப்புறம் தான் வந்து நான் ப்ரீடிங் பாக்ஸ் செட் பண்ணேன்னா எனக்கு வந்து ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க சிக்ஸ் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்குது. அதேமாதிரி எக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 எக் கூட வைக்கிறாங்க. ஸோ ஒரு 1 இயருக்கு அப்புறம் நம்ம வச்சோம் அப்படின்னா அது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. நம்ம வாங்கிட்டு வந்த உடனே வந்து ஒரு 3 மந்த்லேயோ ஒரு 6 மந்த்லேயோ வந்து அது ப்ரீடிங் பாக்ஸ் செட் பண்ணுறது, அதை வந்து ப்ரீட் பண்ணுறது, அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு கிடைக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பேர்டு வந்து இப்போ எக் வைக்க போகிறாங்க அப்படின்னா அந்த ஃபீமேல் பேர்டு பார்க்குறதுக்கே தெரியும், நம்மளுக்கு ரொம்ப டல்லாக இருக்கும். நிறையா பேர் இதை கேட்குறீங்க. இப்போ வந்து என்னோடய ஃபீமேல் பேர்டு வந்து எப்போ எக்கு வைக்க போகுது, அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிலாம் கேட்குறாங்க. அந்த ஃபீமேல் பேர்டு பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், அது ரொம்ப டல்லாக இருக்கும். அதே மாதிரி ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எடுத்துக்காது. அந்த கேஜ் ஓரமாக, அந்த கம்பு ஓரமாகவே உட்காந்துருக்கும். அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவங்க எக் தான் வைக்க போகிறாங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம ப்ரீடிங் பாக்ஸோ இல்லை பாட்டோ செட் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து எக் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நம்ம ப்ரீடிங் பாக்ஸோ இல்லை பாட்டோ நம்ம செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேல் பேர்டு தான் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போவாங்க. அது உள்ளே போயிட்டு அந்த பிளேஸ் வந்து சேஃபாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது அவங்க தான். அதுக்கப்புறம் தான் வந்து ஃபீமேல் பேர்டே உள்ளே போவாங்க. இந்தமாதிரி மேல் பேர்டு வந்து அந்த பாக்ஸ்குள்ளேயோ பாட்குள்ளேயோ உள்ளே போகாமல் வெளியிலே இருந்தாங்க, ஆனால் ஃபீமேல் பேர்டு மட்டும் போயிட்டு வருது அப்படின்னா அப்போ இந்த 2 பேர்டும் பார்த்திங்கன்னா பேர் ஆகலைன்னு தான் சொல்லணும். ஃபீமேல் பேர்டு வந்து உள்ளே போவாங்க, போயிட்டு எக்கும் வச்சுட்டு வருவாங்க. பட் அந்த எக்கு பார்த்திங்கன்னா கரு இல்லாமல் தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து அது வந்து சிக்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த எக் எல்லாமே வேஸ்ட்டு தான் ஆகும். ஸோ எப்பயுமே வந்து இந்தமாதிரி ப்ரீடிங் பாக்ஸ் செட் பண்ணதுக்கப்புறம் மேல் பேர்டு வந்து உள்ளே போகுதா, அந்த இடத்த அந்த பிளேஸை பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் செய்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே இது 2 நல்லா பேர் ஆகிருச்சு அப்படின்னு நம்ம இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதோட ரிசல்ட்டும் பார்த்தா நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இப்போ லாஸ்ட் டைம் கூட நம்ம சேனலில் கூட வீடியோஸ் போட்டிருப்போம், எப்படி வந்து ப்ரீடிங் பாக்ஸ் வந்து ப்ராப்பராக செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு இந்த பேருக்கு தான் நான் செட் பண்ணியிருப்பேன். இப்போ ப்ரீடிங் பாக்ஸ் செட் பண்ணி ஒரு 2 வீக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இவங்க எனக்கு எக் வச்சுட்டாங்க. இவங்க எப்போதுமே ஒரு 5 எக் வரைக்கும் வைப்பாங்க. எல்லா எக்கும் பார்த்திங்கன்னா ஹேட்ச் ஆகிடும். ஸோ ஒரு நீட்டான பேர் தான் இவங்க. இந்த மாதிரி டயத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் கீரை கொடுப்பேன். அதேமாதிரி பீட்ரூட், கேரட்லாம் வந்து துருவி போடுவேன். அப்புறம் வந்து இந்தமாதிரி பயிரெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஊற வச்சு கொடுப்பேன். ஸோ இந்த சம்மர் டயத்தில் இதெல்லாமே கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஸோ எல்லா பேர்டுக்குமே நம்ம கொடுக்கலாம். அதேமாதிரி எக்கு வைக்கிறாங்க, எக்கு வைக்கிற டைம்லலாம் வந்து இந்த மாதிரி கொடுக்கறது ரொம்பவே நல்லது. இப்போ என்கிட்ட சில பேர் கேட்டாங்க, இப்போ வந்து என்னோடய காக்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 9 எக் வச்சுருக்காங்க, ஆனால் ஒன்றுத்தில் கூட வந்து சிக்ஸ் இல்லை, எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறது, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆக்சுவலாக வந்து காக்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் 7 இல்லை 6 மேக்ஸிமம் இது வைப்பாங்க ஹெல்த்தி பேர்டாக இருந்தால். அப்படி இல்லைனா 4-5 தான் எக்கு வைப்பாங்க. இதை விட ஜாஸ்தியாக வந்து எக்கு இருந்துச்சு அப்படின்னா அது 2 பேர்டுமே பார்த்திங்கன்னா ஃபீமேல் பேர்டாக தான் இருக்கும். 2 ஃபீமேல் பேர்டு இருந்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கு வந்து இவ்வளோ இது வைப்பாங்க. அது எதுலேயுமே பார்த்திங்கன்னா கரு இருக்காது, எல்லாமே வேஸ்ட்டு தான் ஆகும். இப்போ எக்கு வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டே டைமில் வந்து மேல் பேர்டு வந்து ஃபுல்லாக அடை காத்துட்ருப்பாங்க, நைட் டைம் வந்து ஃபீமேல் பேர்டு வந்து அடை காத்துட்ருப்பாங்க. ஸோ நம்ம இதை வச்சே கண்டுபிடிக்கலாம் ஓகே இவங்க நீட்டான பேர் தான் அப்படின்ட்டு. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே வந்து அடை காத்துட்ருப்பாங்க. இப்போ 30 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி டயத்தில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஃபுட்டாக கொடுக்கறது ரொம்பவே நல்லது. கேரட், பீட்ரூட்டு, அதேமாதிரி இந்த பயிறு அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த சிக்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லது, செரிமானம் ஈஸியாக ஆகும். ஸோ அதுக்காக தான்
இப்போ இவங்க எக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே போதும், இவங்க நல்ல ரிசல்ட் நம்மளுக்கு தருவாங்க. நம்ம வந்து இவங்க எத்தனை எக்கு வச்சுருக்காங்க, இப்போ வந்து இதில் கரு இருக்கா இல்லையா, அதில் டார்ச் லைட் அடித்து வச்சு பார்க்குறது, உள்ளே போய் அடக்கி உட்காந்துருக்காங்களா இல்லையான்னு பார்க்குறது, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம செய்யாமல் இருந்தாலே போதும், நம்மளுக்கு வந்து எல்லா எக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஹேட்ச் ஆகிடும். அது எல்லாத்துலேயும் சிக்ஸும் இருக்கும். நம்ம அப்பப்போ செக் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா அவங்க எந்திரிக்கிறப்ப அந்த சைடு நகர்றப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எக்கு வந்து ஷேக் ஆகும். ஸோ அப்போ வந்து அந்த கரு வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு சேராது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறது, அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம விட்டாலே போதும், நம்மளுக்கு நீட்டான ரிசல்ட்டை வந்து அவங்க கொடுப்பாங்க. அதேமாரி இப்போ வந்து எக்கு வச்சு இப்போ வந்து சிக்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடனே அடுத்த கிளச்சுக்கு வந்து அவங்க ரெடி பண்ணாதீங்க. ஒரு 6 மந்த் ஒரு 4 மந்த் ஃப்ரீயாக விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ப்ரீடிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நிறையா பேர் பண்ணுற தப்பே தான், ஃபஸ்ட்டு கிளச்சோடய டக்குன்னு அடுத்த கிளச்சுக்கு போயிடுவாங்க. அந்தமாதிரி கண்டினியூஸாக பண்ணுறப்ப பேர்டோட ஹெல்த் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சமாவது கேப் விடணும் அப்படிங்கிறது. இப்போ சிக்ஸ் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க இருக்கிற அந்த பாட்டு அந்த பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணணும். ரொம்ப அழுக்காயிருச்சு, ரொம்ப அசிங்கமாயிருச்சு அப்படின்னா சிக்ஸை தனியாக வெளியே எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு வந்து புதுசாக வந்து அந்த மரத்தூள் போடணும், அப்படி இல்லைனா மண் போட்டு விடணும். அது ரொம்ப அந்த ஈரத்திலே அந்த அசிங்கத்திலே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம அப்பப்போ அதை பார்த்து க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ for watching.